அனைவருக்கும் வணக்கம். இன்று பாங்கான வாழ்வு தரும் பழமுதிர்ச்சோலை முருகன் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். ஆறுமுகன் கோவில் கொண்ட அறுபடை வீடுகளுள் ஆறாவதாக விளங்குவது சோலைமலை என்று போற்றப்படும் பழமுதிர்ச்சோலை. அதே சமயம் மற்ற தலங்களுக்கு இல்லாத தனி சிறப்பு இதற்கு உண்டு. ஆமாம், மாலும் மருகனும் கோவில் கொண்டு சைவமும் வைணவமும் ஒரு சேர்ந்து மணக்கும் தமிழ்க் கடவுளின் தலம் இது மட்டுமே. அது மட்டுமல்ல, திருமால் இங்கே இரு தேவி சகிதராக இருப்பதாலோ என்னவோ 6 படை வீடுகளில் இரு தேவியரோடு முருகன் காட்சி தரும் ஒரே படை வீடும் இது மட்டும்தான். சோலைமலை, சோலை விற்பு, ரிஷபகிரி, குலமலை, குலகிரி, பழமுதிர்ச்சோலை என்றெல்லாம் போற்றப்படும் இப்பழம்பெரும் தலம் திருமால் அருளும் அழகர் மலையில் அமைந்துள்ளது. திருமாலிருஞ்சோலை, மாலிருங்குன்றம் என்ற பெயர்களும் இதற்கு உண்டு. வைணவர்களின் விசேஷமான 108 திவ்ய தேசங்களுள் இதுவும் ஒன்று. திருமாலிருஞ்சோலையில் பெருமாள் ஸ்ரீ பரசுராம சுவாமி என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். உற்சவமூர்த்தி அழகர் பெருமாள், வடமொழியில் சுந்தர்ராஜ பெருமாள், மதுரையில் மீனாட்சி கல்யாணத்தின் போது கள்ளழகராக வைகையில் எழுந்தருளுபவர் இவரே. தமிழ் கடவுளான முருகன் சிறுவனாக வந்து தமிழ் மூதாட்டி ஔவையுடன் விளையாடி திருவருள் புரிந்த திருத்தலம் இதுதான். பழம் உதிர்ச்சோலை என்பதற்கு இங்கே ஔவை பாட்டிக்கு அவன் நாவல் பழங்களை உதிர்த்து அளித்ததும் ஒரு காரணம். முருகப்பெருமான் இத்திருவிளையாடல் மூலம் ஒரு பெரும் தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தியுள்ளார். அதாவது, உலகில் உள்ள உயிர்களெல்லாம் உலகப்பற்று என்னும் மண்ணால் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அந்த மண்ணை போக்க வெறும் கல்வியறிவு மட்டும் போதாது, இறைவனை உணரும் மெய்யறிவும் தேவை. இத்தலத்தில் அருளும் கந்தக்கடவுளை வணங்கினால் ஞானமும் கல்வியும் சிறக்கும் என்பது புராண வாக்கு. மூலஸ்தானத்தில் பிரதான விக்கிரகம் அசுர சம்ஹாரம் செய்த வீரமூர்த்தியாக காட்சியளிக்கிறது. வள்ளி தேவசேனா சமேதராக முருகப்பெருமான் அபூர்வமான நின்ற கோலத்தில் காட்சி தரும் தலம் அறுபடை வீடுகளுள் இது மட்டுமே. இக்கோவிலில் தினசரி 5 கால பூஜைகள் நடக்கின்றன. ஊஞ்சலில் எழுந்தருளும் சமயத்தில் முருகனை காண கண்கோடி வேண்டும். ஆவணி, ஐப்பசி, மார்கழி மாதங்களில் வெகு விமரிசையாக வழிபாடு நடக்கிறது. ஆகவே பக்தர்கள் அழகர் கோவில் சென்று அடிவாரத்தில் உள்ள பெருமாளையும் மலை மீது உள்ள முருகனையும் தரிசித்தால் இரட்டிப்பு நற்பலன்களை பெறலாம். பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும், குழந்தை பேறு கிட்டும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும், நூப்புர கங்கை தீர்த்தத்தினால் தீராத நோய்கள் குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா சரணம். நன்றி. வாழ்க வளமுடன்.